போலீஸ்மா. நைட் ஆனா ஏவுகோபால் இங்க தான் சார் இருப்பான். சார் அந்த அம்மா தான் சார். கூப்பிடு. இங்க வா. நகரு நகரு. நில்லு. நானா? ஆமா உன்னதான். வாங்க. சார் நான் கடை வச்சுதான் சார் நடத்திட்டு இருக்கேன். நாங்க அதுக்கு வரல. ஏசி கூப்பிட்டாருன்னு கோபால வர சொல்லு. கோபாலு, ஏசி உன்னை தேடி வந்திருக்காரு. அவர் இதுக்கு நம்மளை தேடி வந்திருக்காரு? அதான் 7 மணிக்கு ஐயா வீட்டில் நம்ம பார்த்து பேசிட்டாரு. எதுவும் உதவி இதுன்னு தேடி வந்திருப்பாரோ? இருக்கும். சரி யாரை வர சொல்லு. வேணாம் இரு, நானே வரேன். என்னையா? வண்டியில இருங்க. அதுக்கு டேய் ஏறா. அப்படி விவரமா சொல்ல வேண்டியதானே? ஜன்னலை தீர காற்று வரட்டும். ஏசி இல்லையா? சார் இருக்காங்க. அதான்யா, ஏசி வண்டியில ஏசி இல்லையா? காவல்துறை மட்டும் எங்க ஐயா கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த காணாம உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செஞ்சு கொடுத்துருவேன். சீக்கிரம் எடுங்க. யோ, எனக்கு எவ்வளவு குடிச்சாலும் வாண்டி வராதியா? விரல விட்டாவது எடுங்க. போதையில இருக்கும்போது விசாரிக்க கூடாது. ஏசி சாரும் அவளை ஈஸியா விட மாட்டாரு. போங்க நீங்களும் உங்க ஏசி. குடும்பப்படுத்துறீங்களா? விரலை விடு, வாந்தி வரும். நான் தான் பிறந்ததுல இருந்து வாந்தி எடுத்ததுலன்னு சொல்றேன்ல, கேக்குறீங்களா? இங்கேயும் ஏசி இல்லையா? அடிங்க. வெளியேடி அவன். இழு இழு வெளியே வாங்க. வெளியே வாங்க. இழு வாங்க. வெளியே அவனை வாங்க. விடு விடு. இந்திரா. வெளியே போ. வரப்பா உட்காந்த நீ ஏன் எந்திரா? எந்திரி. காவல்துறை உங்க ஐயாட்ட இருந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன். ஆமா, உங்க ஐயாவோட பையன் காணாம போன கவலை கொஞ்சம் கூட இல்லையே. ஜாலியா சுத்திட்டுற என்ன? சார், அவர் காணாம போன ஷோ வந்தாங்க தான் நானே அங்கே போனேன். செழியனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்லாம் கேட்க முடியாது. ஏதாவது நல்ல பழக்கம் இருக்கான்னு தான் கேட்கணும். உங்கள் ஐயா எப்படி? வேற ஒரு குடும்பம் அப்படி இப்படின்னு ஏதாவது? சார், எங்கள் ஐயாவுக்கு கெட்ட பழக்கம் ஒன்று கூட கிடையாது. அது சரி, அவர் தனக்குன்னு எந்த கெட்டதையும் செஞ்சுக்க மாட்டார். நீ இவ்வளோ விசுவாசமாக இருக்கியே, அவர் உனக்கு பதவி அந்தஸ்துன்னு கொடுத்து அழகு பார்த்துருக்க வேணா? அந்த வருத்தம் உனக்கு கொஞ்சம் கூடவா இல்லை? சார், இந்த உடம்புல ஒரு ரத்தம் முழுசு எங்கள் ஐயாவோடது. என்னவே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாம கடைசியாக செளியை அவங்க கூட தானே வந்திருக்கான். சார், ஐயாவோட மனசாட்சியை என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் அதை அவர் நம்ப மாட்டார். தம்பி கூட டான்ஸ் பார் போனது உண்மை. ஆனால் எனக்கு முன்னாடியே தம்பி ஒரு பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நான் வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தம்பி அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாருன்னு. இது எப்படி நான் ஐயாட்ட சொல்ல முடியும்? बोल क्या हुआ उस दिन? उस दिन मैं क्लब में डांस कर रही थी और वो मेरे साथ डांस करने आया था। डांस करते करते वो मुझे बाहर ले गया। जैसे हम गाड़ी के पास पहुंचे, अचानक उसे एक कॉल आया। फिर उसने मुझे कहा, तू रुक, मुझे जाना पड़ेगा। ये बोल के वो चले गया। कहाँ गया, क्या हुआ, मुझे कुछ नहीं पता।
வாங்க சார். ஐ எம் சங்கையா ஏசிபி. எங்க? ஐசியூல இருக்கார் சார், வாங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட் அங்கே வச்சிருங்க. ओके डॉक्टर. வினோதோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? சார், ஹீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். ஆக்சிடென்ட்ல ஹெட் இன்ஜுரி ஜாஸ்திங்கிறதுனால ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு செடேஷனில் வச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவாரு. அவனோட பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்களா? ஐசியூங்கிறதுனால அவங்க விசிட்டிங் ஹவர்ஸ்லாம் சார் வருவாங்க. பேஷண்ட்டோட அட்டெண்டர் வேணா? இல்லை, வேணாம். இல்லை, பேஷண்ட்டை பார்க்க யார் வந்தாலும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. சரிங்க சார். அவன் எப்போ முடிச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். Hi, I'm Reshma. சங்கையா ஏசிபி. மினிஸ்டர் தேவநாயகத்தோட பையன் செல்லியன் உங்கள் பாய் ஃப்ரெண்டா? Yeah, எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படி தெரியலையே. Sir, actually what do you want to know? செல்லியன் எங்கே இருக்காரு? கடைசியாக அவர் எப்போ பார்த்தீங்க? 2 days back. ஏன் செல்லினுக்கு என்னாச்சு? ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கீங்க. 2 நாள் அவர் ஃபோன் கூட பேசிக்கல? Sir, 2 நாள் I was busy with my fashion show event. அப்படி இருந்தும் நான் ட்ரை பண்ணும்போது அவர் ஃபோன் அவுட் ஆஃப் ரீச்ல இருந்தது. அப்புறம் பேசலாம்னு இருந்தேன். அவரை பிடிச்சி தானே லவ் பண்ணீங்க? இல்லை ஃபோர்ஸ் பண்ணனாலையோ டார்ச்சர் பண்ணனாலையோ? Suspecting me? அவருக்காக நான் சாக கூட தயாரா இருந்தேன். See? ஆனால் சாகலையே. Don't be so microscopic. அது போலீஸ் பார்வை. குவைட் நேச்சுரல். உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? He is out of country. ஏன் அவர் மேலேயும் டவுட்டா? ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா என்கொயரி பண்ணணும். டவுட் இருக்கிறதுனால தான் என்கொயரி பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் மேலே டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், இன்க்ளூடிங் யுவர் ஃபாதர். Dad, சார், இது அந்த இயர் காலேஜ் மேகசின். இதுல அந்த பேட்ச் குரூப் போட்டோஸ் இருக்கு. படிக்கும்போது செல்லியன் எப்படி? சார், விஐபி புள்ள எல்லாரையும் மாதிரி தான். படிப்புல பெருசா ஒண்ணும் இல்ல. படிச்சார், அவ்வளவுதான். சார், எனிதிங் சீரியஸ்? நத்திங், ஜஸ்ட் அன் என்கொயரி. சொல்லுங்க சார், அந்த பையன் வினோத் இறந்துட்டான் சார். என்னாச்சு? தெரியலங்க சார். சார், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன். ஹாஸ்பிட்டல் போப்பா. சார் வாங்க. இல்ல, நீங்க சொல்றது நம்ப மாட்டேன். என் பையன் சாகல, நீங்க தான் அவனை கொன்னுட்டீங்க. கரெக்டான ரீசன் தெரியாம அவன் பாடியை வாங்க மாட்டேன். எமோஷன் ஆகாதீங்க. எமோஷனல் ஆகாதீங்களா? இறந்தது என் பையன் சார். என்னாச்சு? சார், பேஷண்ட் இறந்துட்டாரு. இறக்கல. யூ ஹேவ் கில் மை சன். நான் விட மாட்டேன். ஐ அம் கோயிங் டு சூ யூ. சார், உங்கள் எம்டி சீஃப் டாக்டர் 2 பேர்த்தையும் உடனே வர சொல்லுங்க. சார், யூ நோ தட் வி ஆர் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தி சிட்டி. என்னால் அவங்க எமோஷனை புரிஞ்சிக்க முடியுது. நாங்கள் சின்சியராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். என்ன வேணும்னு சொல்லுங்க. வி ஆர் டிரான்ஸ்பரண்ட். அப்புறம் என்ன சார்? சார், நான் இவங்க ஃபேமிலி டாக்டர். பேஷண்ட்டோட கேஸ் ஹிஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் ரைட், ஐல் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னங்க சார்? என்ன சார் இது? பேஷண்ட்டோட பிரச்சனைக்கு நீங்க கொடுத்த மெடிசனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நீங்க கொடுங்க. நான் இந்த மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணவே இல்லையே. சார், நான் மெயிலில் அனுப்பிச்ச மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. சார், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மெயிலில் பாருங்களேன். சார், நான் அனுப்பிச்சது வேற, இவங்க ரிசீவ் பண்ணது வேறையா இருக்கு. என்ன சார் இது? பிரிஸ்கிரிப்ஷன்லாம் மெயில் அனுப்பிச்சிக்கிட்டு? சார், திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் சீஃப் டாக்டர்ஸ் ஒரு தடவை தான் விசிட் பண்ணிட்டு போவாங்க. பேஷண்ட்ஸுக்கு மெடிசன்லாம் மெயிலில் தான் அனுப்புவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குழப்பம் நடந்திருக்கு. ஐ எம் ரியலி கன்ஃபியூஸ். என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? மெடிசன் மாத்தி கொடுத்திருக்கீங்க, ஒரு உயிரே போயிருக்கு. ஆர் யூ ஆல் என் டாக்டர்ஸ்? மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜரே இப்படிதான். நான் கரெக்டான மெடிசன்ஸ் தான் மெயில் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஆனதே கிடையாது. என்ன சார் இறந்தது என் பையன் எனக்கு சார். தெரியாது சார். நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன். சார், 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 பையன் நினைச்சீங்களா? ஒரு உயிர் போயிருக்கு. மனுஷன் மாறி போச்சு, அது மாறி போச்சுன்னு பொறுப்பெல்லாம் போய் சொல்றீங்க. இதை நான் சும்மா உடனே சைபர் கிரைம் கூப்பிட்டு என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். என்ன சங்கையா, இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்கு? போயிட்டு சார். போயிட்டு இருக்கா? என்னமா ரோட்ல கார் பஸ் போற மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க? வேற ஒன்றும் இல்லை சங்கையா, உங்கள் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் தான் சாரை கொஞ்சம் வருத்தப்பட வச்சிருக்கு. வருத்தப்படுற மாதிரி என்ன சார் நடந்துச்சு? இல்லை, நீங்கள் இன்வெஸ்டிகேஷங்கிற பேரில் செடியை சம்மந்தப்பட்டவங்களை தொந்தரவு பண்ணதா சார் நினைக்கிறாரு. சார், இன்வெஸ்டிகேஷன் அப்படி தானே சார்?
ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அவன் கட்டிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேட்பீங்களா? நீ காரணமா ஒப்ப காரணமான்ட்டு? பத்தாவதுக்கு என்ன வேற ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான அடிப்படை வசதியை பற்றி பேசினதுக்கே வன்முறையை கையாளுறாருங்க ஐயா. என்ன அடிச்சு விட்டா இருக்கீங்க? என்ன இவ்வளவு வர கூட்டி போய் மாட்டிருக்கீங்க? ஏய், என்ன மிரட்டினா? இல்ல விசாரிச்சீங்க. விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஏன் உங்களை கூட தான் விசாரிக்கலாம்னு வச்சிருக்கேன். பாத்தீங்களா சார், என்னைய வர விசாரிக்கணுமா? காணாம போனது ஏன் புள்ள. அது உங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் காணாம போனது ஒரு நபர். அந்த நபரோட பின்புலத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி. தன்னோட அரசியல் லாபத்துக்காக தான் பிள்ளை அவரே கிடைத்திருக்கலாம்ல. சங்கையா என்ன பேசுறீங்க? ஏன் சார், பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்கு. ஒரு அரசியல்வாதியோட பையனை காணும்னு போலீஸ் தேடி, சிபிசிஐடி வந்து தேடி பார்த்து, அப்புறம் சிபிஐ வரைக்கும் போய் 12 வருஷமா கண்டுபிடிக்க முடியாம கடைசி அந்த அரசியல்வாதியை கொண்டாடா கொள்ளலையான்னு பல பிரச்சனைகள் வரலையா? ஏன் இவர் பையன் லவ் பண்றது இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அதனால இவரே ஏதாவது செஞ்சிருக்கலாம். விட்டா நானே என் பிள்ளைய கட்டி வச்சுக்கிட்டு சொல்றாரு போல. இருக்கலாம் தான் சொன்னேன். இப்படி என்னன்னு கேட்டுட்டே போனாதான் பதில் கிடைக்கும். சார், இவங்கள மட்டும் இல்ல, பல பேரை நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்களே எனக்கு ஒத்துழைக்கும் போது இவங்களுக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ கோவம்? சார், இந்த கேஸை எடுக்கும்போது எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன் நீங்கள் அஷ்யூர் பண்ணதுனால தான் நான் எடுத்தேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, விசாரிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் ரிலீவ் ஆகிக்கிறேன். அது இல்லை சங்கையா. சார், தயவு செஞ்சு நான் முடிக்கிற வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் நெருங்கிட்டேன், அவசரப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் என்ன நம்புங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். சொல்லுங்க சார். டாக்டர் அனுப்பின பிரிஸ்கிரிப்ஷன் மெயில யாரோ சர்வர்ல இன்டர்செப்ட் பண்ணி அதுல தப்பான மெடிசனை என்ட்ரி பண்ணி சர்வர்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. நர்ஸ் அந்த மெயில பார்த்துட்டு அதுல இருந்த பிரிஸ்கிரிப்ஷன் படி மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் சார் இந்த டெத் நடந்திருக்கு. இன்டர்செப்ஷன் பண்றது சாத்தியமா? சாத்தியம் சார். மெயில ஹேக் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு. கிரே மார்க்கெட்லயும் கிடைக்குது, நெட்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூல்ஸ் எதையோ குற்றவாளி அவங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு தான் சார் இந்த தப்பா பண்ணிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஓகே, நீங்க போலாம். ஓகே சார். யோஷ், என்ன வேணும்? ஷியாமலா வீடு தானே? ஆமாம், அவள் ஹஸ்பண்ட் தானா? நீங்கள்? சார் சார் என்ன சார் வேணும்? உட்கார்ந்து பேசலாமே. நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே. முதல்ல உட்காருங்க. யார் சார் நீங்கள்? உட்காருங்க. ஷியாமலாவை கூப்பிடுங்க. ஷியாமா, ஷியாமா கொஞ்சம் இங்கே வாங்க. யார் சார் நீங்கள்? உட்காருங்க. அவள் உட்கார மாட்டா சார். முதல்ல நீங்கள் யார் சார்? ஐ எம் சங்கையா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சார் குட் மார்னிங் சார். ஐ வெங்கடேஷன், MBA LLB. மினிஸ்டரோட சன் செலியன் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்டு தானே? சார், நாங்கள் 2 பேரும் ஒரே பேட்ச், அவ்வளோதான். மற்றபடி அவரோட நான் அவ்வளோவா பேசினது கூட இல்லை. நான் உண்டு என் ஸ்டடீஸ் உண்டுன்னு இருப்பேன். சார், ஷியாமலா ரொம்ப சைட்டு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். அதில் ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட பேசினதே இல்லை சார். ஏன் கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட சகஜமானான்னு பார்த்துக்கோங்க. பயப்படாதீங்க, ஜஸ்ட் நார்மல் என்கொயரி. உங்களுக்கு செலியன் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் செல் நம்பர் என்ன? 9841671031 சார். நான் அவங்க நம்பர் கேட்டேன் சார். நெக்ஸ்ட் மை நம்பர் சார். -31 அவளது 32. ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா? 9841671032. ஓகே, பார்ப்போம். சார் ப்ளீஸ் சார், எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசுங்க சார். போலீஸ் வராங்க தெரிஞ்சால் நெய்பர்ஸ்லாம் தப்பாக நினைப்பேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். பார்த்தாலே தெரியுது. முதல்ல சாக்ஸை துவைச்சு போடுங்க.